க்கும் கீழே வீட்டிற்கும் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் பேச்சு தொடங்குவேன். குட் ஆஃப்டர்நூன் மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு கேட்கல. ஒரு 10 பேர் சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உண்மையிலே மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, இந்த 12வது ஆண்டு விழாவுக்கு என்னை ஒரு கெஸ்ட்டாக கூட்டத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்த் சார் அவர்களுக்கும் பின்னாடி இருக்கிற ராஜேஷ் அவர்களுக்கும். பேரண்ட்ஸ், சீக்கிரம் முடிக்கலாமா லேட்டாக முடிக்கலாமா? எனக்கு பசிக்குது. உங்களுக்கு பசிக்குதா இல்லையா? ரொம்ப பசிக்குதா? நீங்கள்லாம் அமைதியாக தான் முடிச்சிடலாம். ரைட். ஒரு கேள்வி, எத்தனை பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். இந்த பேரண்ட்ஸ் தான் கேட்டேன் ஆக்சுவலாக. அதுக்கு என்ன யோசிக்க வேண்டியதில்லை. இவ்வளோதானா? சரி. எத்தனை கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க? எத்தனை, அதாவது குழந்தைங்களுடைய ஆயா, ஐயா, அப்பத்தா, இவ்வளோதான் இருக்காங்களா? சரி. அவங்க குழந்தைங்களுடைய அத்தை இல்லை சித்தப்பா, சித்தி, அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? இவ்வளோதானா? ஓகே. இதுக்கான கேள்வி வந்து கடைசியாக இருக்குது. ஓகேயா? ரைட்டா? உண்மையிலே வந்து டியர் பேரண்ட்ஸ், இந்த ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் காரைக்குடியில் இருக்கேன், இது ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த ஸ்கூலுக்கு அடிக்கடி ஜேசி ஃபங்க்ஷன் வருவோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நடத்துவாங்க. இந்த ஸ்கூல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த ஸ்கூல்லே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். ஏன்னா இந்த ஸ்கூல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு கற்பித்தல் மட்டும் இல்லாமல் அதை வந்து செஞ்சு காட்டுவாங்க. ஒரு குழந்தைகள் எப்படி அன்பாக இருக்கணும், எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், ஒரு நல்ல உள்ளங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா லைவாக செஞ்சு கட்டுவாங்க. ஏன்னா டெய்லி காலையில் 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுடைய வாசலில் அன்பு சுவர் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் மூலமாக ஆதரவற்ற முதியோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் தரது மட்டும் இல்லாமல், ஃபுட்டு கொடுக்குறது மட்டும் இல்லாமல், அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்களுக்கு கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட உணவை வந்து அறந்துவாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும். பெருமைக்காக சொல்லலாம், உண்மையிலே பெரிய விஷயம். அதை வந்து அவங்க மனசில் வந்து எடுத்து வருவாங்க. அடுத்த பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா, எல்லா ஸ்கூலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும், போகிற வர்றது மாதிரி இருக்கும். இந்த ஸ்கூல் தான் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடி ஏறி போடுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ஸ்கூலுக்கு வந்தால் எப்படி மாணவர் வயதில் ஒரு பெரிய ஆள்வாங்களோ அதே மாதிரி டெய்லி மேலே ஏற கல்வி மட்டும் இல்லாமல் வளர்ச்சியில் மேம்பட்டு அவங்களோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா இமயத்தை தொட வேண்டும். அப்படி எக்ஸாம்பிளாக தான் இந்த ஸ்கூல் இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அது உண்மை என்றால் நீ கைதட்டலாம். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஸ்கூல்லேயும் வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. சும்மா மேலே ஏறி வர மாதிரி தான், கீழே வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி வந்தோடனே கிளாஸ் ரூம். ஸோ மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்படி எக்ஸாம்பிளாக வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இதை பண்ண ஆனந்த் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எங்களுக்கு ஜேசியில் வந்து ரொம்ப நாளாக தெரியும். அவர் ஜேசி அப்படிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் வச்சுருக்காங்க. கடலுக்கு அப்புறம் யார் வச்சுருக்காருன்னா தன்னுடைய பெற்றோர் வச்சுருக்காரு. பெற்றோர் வச்சுக்க மட்டும் இல்லை, அது வந்து அவங்களுடைய பேரில் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காரு. ட்ரஸ்ட்டு வச்சுக்க முக்கியம் இல்லை, அந்த ட்ரஸ்ட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஆதரவற்ற முதியோர்கள், ஏழை குழந்தைகள், இது மாதிரி தேடி சென்று அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் எந்த ஏழை குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஃப்ரீ கோர்ஸ்லாம் பண்ணிட்டு வர்றாரு. இந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பெரிய அரிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காந்தி எப்படி வந்து ஒரு கதர் வெஸ்டி போடுதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டாலும் வந்து பார்த்திங்கன்னா கதர் சட்டை, கதர் எழுதி போட்டுப்பார். இந்த மாதிரி விஷயத்தை வந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா, சிம்பிளிசிட்டி. ஒரு பெரிய மனிதர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விளங்குறது தான் நம்முடைய ஆனந்த் சார். இந்த மாதிரி சிம்பிளான பர்சனை வந்து நிறையா விஷயம் கற்றுக்கிட்டு மட்டும் இல்லாமல் உங்கள் மாணவ செல்வங்களை வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஜேசி ஈவெண்ட்லேயும் வந்து அவர் இன்வால்வ் பண்ணுவார். மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டுவார். இந்த குழந்தைக்கு இது தெரியும், இந்த குழந்தைக்கு தெரியும் சொல்லணும்னா வெளிக்கொண்டுவார். அந்த மாதிரி பர்சன் தான் ஆனந்த் சார். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கடைசியாக 2 விஷயம். நான் சொன்ன மாதிரி வந்து எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? எத்தனை குழந்தைங்க இருக்காங்க இங்கே இருக்காங்க?
யாருமே இல்லையா? ஒரே ஆள் கை நீட்டுறாங்க. ஒரு அந்த குழந்தைங்க பரிசு ஒன்று இருக்குது. ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணால் பரிசு இருக்குது. சார் வித் யுவர் பெர்மிஷன் கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? சீக்கிரம் சொல்ல, சீக்கிரம் முடிச்சுடுண்ணா. மொத்தம் 3 குழந்தைங்க கை நீட்டு தூக்குறாங்க. மற்ற குழந்தைங்களும் இல்லையா? எல்லாம் உள்ளே இருக்காங்களா? ரைட், இருக்குது, பரவாயில்ல. அது கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து பரிசு வந்து சேலை ராசியேசர் அதுக்கு மேலே. ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆனந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உட்காரும் போது வந்து உட்கார்ந்தாரு. அவருடைய மனைவி, அக்கா, இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டி விளக்க சொன்னார். அது ஒரு பெரிய பண்பு. அந்த பண்பை பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் சார். சரியா? நீங்கள் வளர்ந்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிலேஷன் எல்லாருமே வளர்க்குறீங்க. வளர்க்குறது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, அதற்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு குழந்தையுடைய அம்மாவை பேர் தெரியும், அவங்களுடைய கிராண்ட் மதருடைய, அதான் ஆயா, ஐயா, அப்பத்தா, ஐயா, அவங்களுடைய பேர் இனிஷியலோட ப்ளஸ் அவங்களுடைய அத்தை இருந்து அத்தை, சித்தி இருந்து சித்தி, சித்தப்பா, இந்த மாதிரி வந்து ஒரு 10 பேரை சொல்லணும். சொல்ல ரெடியாக இருக்காங்களா? யார் ரெடியாக இருக்கா? அந்த குழந்தை ரெடியா? சொல்லுவாங்களா? கடை சொல்லணும். வாங்க மேலே வாங்க. ஃபஸ்ட்டு வர ஒரு குழந்தை தான். இப்போ ஒரு திதி கொடுக்க போயிருந்தோம் அப்பா அம்மாவுக்கு. அப்போ அவர் ஐயர் கேட்டார், உங்கள் தாத்தாவோட மூத்தையார் பேர் என்ன எல்லாம் கேட்காங்க. ஆனால் நமக்கே தெரியல. சார் சொன்ன மாதிரி இனி வரும் காலங்கள்லையாவது இதை நாம் பெற்றோர்களுக்கு ஐயா நாம் குழந்தைகளுக்கும் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி. கண்டிப்பாக சார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த அதாவது இன்னொரு வேண்டுகோள், இங்கே நிறைய தாத்தா பாட்டி இருக்காங்க. ஏப்பா நீ சொல்லித் தரலன்னு சொல்லி வீட்டை யாரும் கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டக்கூடாது. சரியா? ஒரு விஷயம் இது முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது பாடத்தை விட ஆனா போகிறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பேர் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய தாத்தா பாட்டி பேர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் குழந்தைங்கெல்லாம் வந்து பரிசு வாங்குறாங்க, நல்ல ஒரு கைதறி கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்கள் பேரில் என்ன நான் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்கூலுக்கு வருவோம் கேட்பேன், உங்கள்கிட்ட சொல்லணும். ஓகேயா? இது ஒரு சாம்பிள். எதுக்கு சொல்ல வந்து அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பசங்க வந்து பாடத்தில் புக்கை படிக்கிறாங்க தாண்டி உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்களுடைய குடும்ப வரலாறு தெரிஞ்சுக்கணும். தாத்தா பாட்டி பேர் தெரிஞ்சுக்கிறது சின்ன விஷயம். அதை தாண்டி வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, சாதிச்சு பேரண்ட்ஸ் இதை முடியலை. ஸோ அதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து அவசியம். குடும்ப வரலாறு ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்தடுத்து மேலே வளர்றதுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கும். இது ஒரு விஷயம். கடைசியான விஷயம் என்னென்னா, எந்த குழந்தையும் வந்து மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணாதீங்க. இந்த குழந்தைய அந்த குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் மார்க் எடுத்துடா நீயே எடுக்கலை அப்படி என்ன பண்ணாதீங்க. அந்த குழந்தைய நீங்கள் வந்து எப்போ கூடாது, கேட்கக்கூடாது. டெய்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் வருவோம். வந்தவொடனே என்ன சார் அந்த குழந்தை வாசிக்கிறா, என் குழந்தைய வாசிக்கலை, இவர் நல்லா பண்ணுறேன், என் குழந்தை நல்லா பண்ணல, அப்படி என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே கம்பேர் பண்ணல மாட்டீங்களா? யார் கம்பேரே பண்ண மாட்டா? எல்லாருமே அமைதியாக பார்த்தா நாங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணியே தீர்வோம் சார் அப்படின்னு சொல்லுங்க. எல்லா குழந்தைங்களும் ஒரு திறமை இருக்குது. ஒவ்வொரு குழந்தைங்க என்ன இருக்குது, ஒரு திறமை இருக்குது. அந்த திறமை என்னங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ். கண்டுபிடிங்க. அந்த திறமையில் அந்த குழந்தைங்களை வந்து வளர விடுங்க. அவங்கள நல்லா பாராட்டி தூண்டுகோல் கொடுங்க. பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி நீங்கள் வளர்த்தாலே அவங்க வந்து ஃப்யூச்சரில் அந்த இதில் வந்து அவங்க பெரிய ஆளாக வருவாங்க. பெரிய ஆளாக வந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெற்றி வந்து இமயத்தில் இருக்கும். அதற்கு நீங்கள்லாம் ரெடியாக இருக்கீங்களா, மாட்டிங்களா? இனி இருப்பீங்களா, மாட்டிங்களா? ஏங்க ஒரு மைக்கெல்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்கேன், மாட்டிங்க ஆமான்னு சொல்லுங்கள். இருப்பீங்களா, மாட்டிங்களா? இருக்கலாம்ல. ஸோ கண்டிப்பாக இருப்பேன் நம்புகிறேன். கடைசியாக ஒரு விஷயம், இந்த ஆண்டு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றம் நான் போயிட்டுருக்கு. அது யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சின்ன டிஃப்ரெண்டான விஷயம் என்ன தெரியுமா? சொல்ல முடியாதா?
என்ன சார் வந்தது கேள்வியை கேட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நினைக்கிறீங்க நீங்கள். நான் கிளம்பிட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கரஸ்பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செய்தாலும் அது தனித்துவமாக இருக்க வேண்டும், அது வந்து மக்களுக்கு வந்து பயன்பட வேண்டும், அப்படி தான் திங்க் பண்ணக்கூடியவர். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் மரியாதை பண்ணும்போது துண்டு போடாமல் அந்த ஒரு கதர் இது போடுறாரு. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷர்ட்டோ ஏதோ ஒன்று தச்சுக்கலாம். ஸோ சின்ன விஷயம் பண்ணாலும் என்ன பண்ணோம், ஒரு பெரிய மாற்றத்தர மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட கரஸ்பாண்டர் வந்து இந்த ஊரில் கிடைச்சது மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை வைத்துக்கொண்டு, ஏன்னா விருதுனாலே வந்து பார்த்திங்கன்னா காமராஜர், ஸ்ரீலிபுத்தூர், ஆண்டாள், அதை தாண்டி வந்து ஆனந்த் சார் வந்து இங்கே ஒரு பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்க நீங்களாம் கொடுத்து வைத்திருக்கணும். நான் இந்த விழாவுக்கு வந்தது உண்மையில் மற்ற மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.